அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக் லஹு. வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் ஒருவரே, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு அல்லாஹ் நம்மளுக்கு மேல் புரிஞ்ச பெரிய அருள். ஒரு நாளும் அல்லாஹ் நம்மளுக்கு சான்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளே திருத்திக்கிறதுக்கும், நம்மளை நேர்வழி பக்கம், நம்மளோட ஸ்டேரிங்கை நேர்வழி பக்கம், சரியான வழியில் பக்கம் திருப்பிக்கிறதுக்கும் அல்லாஹ் சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது மரணம் வரைக்கும் நம்மளுக்கு இந்த சான்ஸாக இருக்குது. அதுக்குள்ளே நம்மள்கிட்ட உள்ள நெகட்டிவ் திங்ஸை, அல்லாஹ் ஆதரிக்காத விஷயத்தை முழுசாக நம்மள்கிட்டேருந்து விலக்கிக்கிட்டோம். அல்லாஹ் ஆதரிக்கக்கூடிய விஷயங்களில் நம்மளை ஈடுபடுத்தியும் நம்ம அதுக்கான ஒர்க்கை செய்கிறதுக்கும் அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரியணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம மரணிக்கும் போது இந்த பூமியில் நம்மளோட வாழ்க்கை வாழ்ந்தது அல்லாஹ் சொன்னபடியான உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கணும். ஆனால் எல்லாரும் வாழ்க்கையில் நம்ம தப்பு பண்ணுவோம், அல்லாஹ் ஆதரிக்காத விஷயத்தை நம்ம செஞ்சுருப்போம், அல்லாஹ் தடுத்த விஷயங்களை கூட செஞ்சுருப்போம். பட் ஆனால் அல்லாஹ் மிக்க கருணையாளராக இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லாருக்குமே அந்த சான்ஸ் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் விடிகிறதும் நம்மளுக்கு ஒரு புது சான்ஸாக அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு நிமிஷமாக அப்படி தான். இப்படி அல்லாஹ் கொடுக்குற சான்ஸை சரியான வகையில் பயன்படுத்திக்கிறதுக்கு அல்லாஹ்ட்ட நம்ம எல்லாருமே பிரார்த்தனை செய்வோம். ஏன்னா அல்லாஹ்க்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்டோன்னா அதான் பெரு வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் இந்த பூமியில் நம்ம அச்சீவ் பண்ணுறது எதாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எதுவுமே கன்சிடர் பண்ணல, இதுதான் பெரிய வெற்றி. நரகத்திலேருந்து ஒரு 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 சின்ன ஒரு ஒரு சின்ன ஃப்ராக்ஷனில் நம்மளோட நன்மை இது வெயிட் அதிகமாக இருந்துச்சுனாக்கா நரகத்துலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம்னா அதுதான் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க அல்லாஹ். ஸோ அதுக்கு அல்லாஹ் கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். அந்த சொர்க்கத்தை அடையிறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு எல்லாருக்கும் அருள் புரியணும். அதுக்கு நம்மளோட பணின்னு இருக்குது. அல்லாஹ் எதையுமே ஃப்ரீயாக எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. நம்ம அதுக்கு தகுதியானவங்க தான் அப்படிங்கிறத நம்மளோட வேலைகளில், நம்மளோட செயலில் நம்ம அதை அல்லாஹ்கிட்ட காட்டணும். நான் அதுக்கு தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சோதனை களம் தான் இந்த பூமி. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணுவோம். இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் ட்ரைட்ஸ் ஆஃப் த ஹிப்போக்ரைட்ஸ். நயவஞ்சகர்கள், வேடதாரிகளோட தன்மைகள், அவங்களோட செயல்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம எல்லாருமே இந்த வசனங்களை படிச்சிருப்போம். சூரா 2 அல்லாஹ் 3 கேட்டகரி மக்களை பற்றி சொல்கிறாங்க. 3 பிரிவினையாக அல்லாஹ் சொல்கிறாங்க. ஒன்று நம்பிக்கையாளர்கள், இன்னொன்று அவநம்பிக்கையாளர்கள், 3வது கேட்டகரி வேடதாரிகள், ஹிப்போக்ரைட்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த ஹிப்போக்ரைட்ஸுங்கிறவங்க தான் ரொம்ப மோசமானவங்கன்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. ஈவன் அவநம்பிக்கையாளர்கள் அவங்களோட ஸ்டாண்டில் ஒரு சைடில் பார்க்கும்போது கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க அவங்களோட ஸ்டாண்டில் உறுதியாக இருப்பாங்க. ஆனால் ஹிப்போக்ரைட்ஸ் எப்படின்னா, நம்ம கூடயும் இருப்பாங்க, கடவுள் இருக்குன்னு சொல்லிப்பாங்க, ஆனால் அவங்களோட செயல்பாடு எல்லாம் போலித்தனமாக இருக்கும், போலித்தனமாக செய்வாங்க. உண்மையிலேயே உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பிரதிபலிப்பாங்க. இவங்க தான் ரொம்ப மோசமானவங்கன்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ இந்த 3 கேட்டகரி மக்களை சூரா 2 வசனம் 3 அல்லாஹ் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரைட்டியஸ், நேரான வழியில் உள்ளவங்க யார் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறாங்க. சூரா 2 வசனம் 3, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். Who believe in the unseen, observe the contact prayers, salat, and from our provisions to them they give to charity. மறைவானவற்றை நம்புவாங்க, தொழுகையை கடைபிடிப்பாங்க, சலாத் தொடர்பு தொழுகையை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ரொவிஷன்ஸ்லேருந்து அவங்க தர்மத்துக்கு கொடுப்பாங்க. ப்ரொவிஷன்ஸ்னால் அல்லாஹ் கொடுக்குற வாழ்வாதாரம், அதுலேருந்து அவங்க தர்மத்துக்கு கொடுப்பாங்க. And they believe in what was revealed to you and in what was revealed before you. With regard of the hereafter, they are absolutely certain. அவங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டதையும் உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு கொடுக்கப்பட்டதையும் நம்புவாங்க. என்னென்னா இந்த குரானு, இதுக்கு முன்னாடி அல்லாஹ் அனுப்பின வேதங்கள், அதெல்லாம் அல்லாஹ் கடவுள்கிட்டேருந்து தான் வந்துச்சுங்கிறத நம்புவாங்க.
and with regard to the hereafter they are absolutely certain. மறுமை நாள் குறித்தின விஷயங்களில் அவங்க ரொம்ப உறுதியோடு இருப்பாங்க. நிச்சயமாக மறுமை நாள் இருக்குது, அல்லாஹ்க்கு பின்னாடி நம்ம போய் நிற்க போகிறோம், அல்லாஹ்கிட்ட கேள்வி கணக்கு இருக்குது, நம்ம அதை ஃபேஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறது இருக்குது. நரகம் வந்து நிரந்தரமானது, சொர்க்கமும் நிரந்தரமானது. சொர்க்கத்தில் நம்மளை கற்பனைக்கு எட்டி பார்க்க முடியாத அளவுக்கான மகிழ்ச்சி சந்தோஷம் சொர்க்கத்தில் இருக்குது. பெரிய கஷ்டம் துன்பம் அது வந்து நரகத்தில் இருக்குது. இதெல்லாம் நிரந்தரமாக இருக்குது அப்படிங்கிறத குரானில் அல்லாஹ் சொல்கிறாங்கல்ல. சொர்க்கம் நரகத்தை பற்றி டிஸ்கிரிப்ஷனு, அதுக்கப்புறம் மறுமை நாளில் எப்படி இருக்கும், கேள்வி கணக்கு நடைபெற போகிற நாள் எவ்வளோ பயங்கரமான நாளாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் அல்லாஹ் சொல்கிறாங்க. அதை பற்றின விஷயங்கள்ல அவங்க உறுதியோடு இருப்பாங்க. ஆமாம், அப்படி ஒன்று இருக்குது, அதை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். ஃபேஸ் பண்ணுறதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச்சு பை இன்ச்சு நம்ம நவந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கம்ப்யூட்டரில் ஏதாச்சும் ஒரு டவுன்லோட் பண்ணும்போது இத்தனை மினிட் ரிமைனிங்கு, இத்தனை % கம்ப்ளீட்டடுன்னு சொல்லிட்டு ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பார் மூவ் ஆகும். அது பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எப்படி தோணும்னா, இந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக பார் மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது 100% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. கம்ப்யூட்டர்லையாவது நம்மளுக்கு தெரியும் இத்தனை டைம் லெஃப்ட்டு 100% கம்ப்ளீட் ஆகிறதுக்குன்னு. ஆனால் நம்மளுக்கு இந்த பூமியில் வாழ்க்கையில் அந்த எப்போ நம்ம லைஃப் முடிய போகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இந்த நிமிஷம் வேணாலும் முடியலாம், நாளைக்கும் முடியலாம், இல்லை 100 வருஷம் அந்தான கூட போய் முடியலாம். அது அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். அந்த முடிவுக்குள்ளே நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பாக தான் அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. ஸோ வித் ரிகார்ட் ஆஃப் த ஹியர்ஆஃப்டர் தே ஆர் அப்சல்யூட்லி சர்டைன். ரிகார்ட் டு த ஹியர்ஆஃப்டர் தே ஆர் அப்சல்யூட்லி சர்டைன். உறுதிப்பாடோடு இருப்பாங்க. தீஸ் ஆர் கைடட் பை த லார்ட்ஸ், தீஸ் ஆர் த வின்னர்ஸ். இவங்க தான் கடவுளால் வழி நடத்தப்பட்டவங்க, இவங்கள் தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. இது என்னன்னா நம்பிக்கையாளர்களை பற்றி, ரைட்டியஸ் நன்னெறியாளர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற விஷயம், டிஸ்கிரிப்ஷன். அப்புறம் டிஸ்பிலீவர்ஸ் அவநம்பிக்கையாளர்களை பற்றி அல்லாஹ் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அஸ் ஃபார் தோஸ் ஹூ டிஸ்பிலீவ், இது வந்து சூரா 2 வசனம் 6லேருந்து கண்டினியூ ஆகுது. As for those who disbelieve, it is same for them whether you warn them or not warn them, they cannot believe. நீங்கள் அவங்களுக்கு நினைவூட்டல் கொடுத்தாலும் இல்லை வான் பண்ணாலும் இல்லை வான் பண்ணலனாலும் அது சேம் தான், அவங்க நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க. God seals their minds and their hearing and their eyes are veiled. They have incurred severe retribution. கடவுள் அவங்களோட மூளையில் முத்திரையிட்டுறாங்க. அவங்களோட கண் பார்வை, காது கேட்குறது, இது எல்லாத்துலேயுமே வந்து திரை இருக்குது. அதாவது ஒரு ரியாலிட்டியை அவங்களால பார்க்க முடியாது. அவங்க எந்த உலகத்தில் அவங்க எந்த ஒரு இன்டர்னலாக அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்களோ அதுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. வெளியில் உண்மையை ட்ரூத்தாக அவங்களால ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. அதாவது ஆராய்ஞ்சி இது சரி அப்படிங்கிறத அவங்களால எடுத்துக்க முடியாது. இது என்னன்னா கடவுளோட சாபமாக இருக்குது. ஏன்னா கடவுள் வந்து அவங்களோட கண்ணு பார்வை, காதில், மனசுலாம் திரையிட்டுறாங்க, எதுவுமே உள்ளே போகாத மாதிரி மைண்டில்லாம். தே ஹாவ் இன்கர்டு சிவியர் ரெட்ரிபியூஷன், கடுமையான தண்டனைக்கு அவங்க உள்ளாகி விட்டார்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. அடுத்தது 3வது கேட்டகிரி த ஹிப்போக்ரைட்ஸ், வேடதாரிகள், அவங்கள பற்றி சொல்கிறாங்க. சூரா 2 வசனம் 8லேருந்து இதை பற்றி சொல்கிறாங்க இவங்கள பற்றி. தென் தெர் ஆர் தோஸ் ஹூ சே வி பிலீவ் இன் காட் அண்ட் த லாஸ்ட் டே. சொல்கிறாங்க நாங்கள் மறுமை நாளை நம்புகிறோம், கடவுளை நம்புகிறோம், மறுமை நாளை நம்புகிறோன்னு சொல்லுவாங்க. வைல் தே ஆர் நாட் பிலீவர்ஸ், அவங்க நம்பிக்கையாளர்கள் கிடையாது. இன் ட்ரையிங் டு டிசீவ் காட் அண்ட் தோஸ் ஹூ பிலீவ் they only deceive themselves without perceiving. அவங்க சொல்கிறது என்னென்னா அல்லாவையும் நம்பிக்கையாளர்களையும் ஏமாத்துறதுக்காக அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே என்னென்னா அவங்களே தான் ஏமாற்றிக்கிறாங்க, அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. வித்தவுட் பர்சீவிங். இன் தேர் மைண்ட் there is a disease, consequently God augments their disease. அவங்க மைண்டில் ஒரு நோய் இருக்குது, அதை வந்து அல்லாஹ் வந்து இன்னும் அதிகப்படுத்தி விட்டுறாங்க. தே ஹாவ் இன்கர்ட் எ பெயின்ஃபுல் ரெட்ரிபியூஷன் ஃபார் தேர் லையிங். அவங்க பொய் சொல்கிறவங்களா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கடுமையான தண்டனை இருக்குது.
when they are told do not commit evil they say but we are righteous. அவங்கள்ட்ட வந்து தப்பு பண்ணாதங்க அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் நன்னறியாளர்கள் தான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் தே ஆர் ஈவில் டூயர்ஸ் பட் தே டு நாட் பெர்சீவ். இன்ஃபேக்ட் உண்மையிலே என்னன்னா உண்மை என்னன்னு பார்த்தாக்கா அவங்க வந்து தவறு செய்யக்கூடியவங்க, அவங்க தவறு ஈவில் காரியங்கள் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க, அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. when they are told believe like the people who believed they say shall we believe like the fools who believed, in fact it is they who are fools but they do not know. நம்பிக்கை கொண்ட மக்களை போல நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கும் போது அவங்க சொல்றாங்க, அவங்க என்ன ரிப்ளை பண்றாங்கன்னா அந்த ஃபூல்ஸ் மாதிரியா என்னைய நம்பிக்கை கொள்ள சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் உண்மை என்னன்னா அவங்க தான் உண்மையான ஃபூலா இருக்காங்க. when they meet the believers they say we believe but when alone with the devils they say we are with you we were only mocking. அவங்க நம்பிக்கையாளர்களை பார்க்கும்போது நாங்களும் நம்பிக்கை கொள்கிறோம், நம்மலாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட சாத்தானோட தனித்து இருக்கும்போது நான் உன் கூட தான் இருக்கேன், என்னோட முழு செயலும் உன் கூட தான் இருக்குது. இப்போ இந்த வசனம் வந்து இப்போ வேடதாரிகள்ங்கிறதுல படிக்கும் போது முதல்லலாம் வந்து அது வந்து வேற ஏதோ ஒரு மக்களை பற்றி சொல்லுது, நம்மலாம் நான் வந்து நம்பிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வேடதாரிகளோட கூற்று என்னன்னா நான் நம்பிக்கையாளர் தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த கேட்டகரியில் நம்ம இருக்குமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் போட்டாக்கா இப்போ என்ன பர்சனலாக நான் பார்க்கும்போது நிறைய இடத்துல நான் வேடதாரிகள் கேட்டகரியில் தான் இருக்கேன் அப்படிங்கிறது தெரியுது. இது நம்ம ஒரு ஆளும் அதுலேருந்து நம்ம திருத்திக்கிறதுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த சான்ஸு, இந்த பூமியில் இருக்கக்கூடிய சான்ஸில் நம்ம இதுலேருந்து நம்ம வெளில வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதனால் என்னையே நான் வந்து இப்போ பழி சொல்லிக்கிற மாதிரி நான் வந்து சில நேரங்களில் வேடதாரி கேட்டகரியில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் இப்போ வந்து இப்போ திக்ரு பண்ணுறோம், தொழுகிறோம், இல்லை நம்பிக்கையாளர்கள் கூட சேர்ந்து ஏதாச்சும் ஒரு குரான் பற்றின டிஸ்கஷன் பண்ணுறோன்னாக்கா நான் ஒரு நம்பிக்கையாளர் தான் அப்படிங்கிற மாதிரியான இதில் இருப்பேன். திக்ரு பண்ணும்போது அல்லான்னு நினச்சிக்கிட்டு மனசார பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் சைத்தானோட ட்ராப்பில் உழுவும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கோவப்படுறது, இப்படி ஒரு எக்ஸாம்பிள் கோவப்படுறதுன்னே எடுத்துக்கிட்டாலும் அந்த கோவப்பட்டு தவறான வார்த்தைகள் நம்ம வாயிலேருந்து வெளியில் வர்றது, இல்லை இன்னொரு ஆளை வந்து ஹர்ட் பண்ணுங்கிற இன்டென்ஷனோட நம்ம பேசுகிறோம் அப்படிங்கும் போது அப்போ வந்து நான் சைத்தான் கூட தனித்து இருக்கும் போது நான் அவங்க கூட தான் இருக்கேங்கிறத வந்து நான் இன்டைரக்டாக நான் வாயால் உன் கூட தான் இருக்கேன்னு சொல்ல, பட் என்னோட செயல் எப்படின்னா சைத்தான் கூட தனித்து இருக்கும்போது நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த வசனம் படிக்கும்போது சைத்தான் கூட தனித்து இருக்கும்போது ஏன்னா சைத்தானை வந்து ஒரு பர்சனாக முன்னாடி உட்காந்துருப்பான், அவங்க கூட தனியாக உட்காந்து பேசுவோம், அப்போ தான் வந்து நம்ம இது சொல்கிறோன்னா அப்படி கிடையாது. அப்படி வந்து ரியலாக நம்மளுக்கு யாருக்குமே அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சைத்தானோட தனித்து இருக்கும் போது அவன் உங்க கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்றாங்கன்னா அது எந்த சுச்சுவேஷன்னா நம்ம ஒரு தப்பை மனம் உணர்ந்து அந்த தப்புல செய்யும் போது அப்போ சைத்தான் கூட தனித்து இருக்கும்போது நம்ம நம்மளோட இன்னர் கன்விக்ஷன், அதாவது நம்ம மனசில் உள்ள ஆழ்மையான அந்த உறுதிப்பாடை அப்போ தான் நம்ம வெளிப்படுத்துகிறோம், நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படிங்கிறத. நான் வந்து குரான் ஸ்டடியில் இருக்கும் போதோ இல்லை வந்து குரான் ஸ்டடியில் இருக்கும்போது அல்லாஹ் வந்து பொறுமையாளர்கள் அல்லாஹ் நேசிக்கிறாங்க அப்படிங்கிற வசனத்தை பற்றி நான் பேசும்போதெல்லாம் வந்து அதெல்லாம் நான் ஜோக்கிங் தான், இதுதான் என்னோட உண்மை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இன்னொரு ஆளை பற்றி புறம் பேசும்போது அல்லாஹ் வந்து இப்போ குரான் ஸ்டடியில் வந்து ரொம்ப ஒரு புறம் பேசுறது வந்து அல்லாஹ் ஆதரிக்காத ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல் அப்படின்னு அல்லாஹ் உதாரணம் சொல்லி அல்லாஹ் சொல்கிறாங்க. பட் ஆனால் நான் புறம் பேசுகிறேன், இன்னொரு ஆளை பற்றி நான் அவங்களுக்கு பின்னாடி நான் பேசுகிறேன்னா அப்போ சைத்தான் கூட தனிச்சிருக்கும் போது நான் வந்து ஒரு வேடதாரி தான் அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரொம்ப நம்ம எல்லாருமே நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே நம்பிக்கையாளர்னு சொல்கிறவங்க யாருமே வந்து ஃபுல்லாக ஒரு ரோபோட் மாதிரி முழுசாக 100% இருக்குதுங்கிறது வந்து ரொம்ப கடினம். லைஃப்பில் வந்து நம்மளோட மூடு ஸ்விங் இருக்குது, அதாவது நம்ம சந்தோஷமான சுச்சுவேஷன் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் இருக்குது, இப்படி மூடு ஸ்விங் ஆகும், எல்லாருக்குமே அப் அண்ட் டவுன் இருக்கும். ஆனால் எல்லா நேரத்துலையும்
இப்போ எப்படி நம்ம டவுனாக இருந்தாலும் அல்லாஹ் இந்த நேரத்தில் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண சொல்லியிருக்காங்க அல்லாஹ் அப்படிங்கிறத நம்ம நினைவு கூர்ந்து அந்த இடத்துலேருந்து நம்ம வெளியில் வரணும். தப்பான ஆனால் அதுலேயே நம்ம இன்னும் உள்ளார போனோம்னா சைத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணுவான். தப்பான வார்த்தையை நம்மள்டேருந்து வெளியில் கொண்டு வைப்பான். எதிராளிகள் தப்பான வார்த்தையை பேசுவாங்க. அது இன்னும் பில்டப் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அது ஒரு குறையுது அப்படி நம்ம பேசுகிறதுனால அது குறைஞ்சி முடிவுக்கு வருதுன்னு கிடையாது. அந்த பிரச்சனை, அந்த சண்டையோ, அந்த ஒரு மன வருத்தமோ இன்னும் அதிகமாகிறதுக்கான இதுதான் சைத்தான் அந்த இடத்துல கொண்டு வரான். குரானில் அல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுக்குள்ள பிரிவினையை உண்டாக்குறதுக்கு சைத்தானோட கூட்டாளிகளும் முயற்சி செய்வாங்க அப்படின்னு. உங்களுக்குள்ள பிரிவினைனா என்ன? நம்பிக்கையாளர்களுக்குள்ள இப்போ ஏகப்பட்ட டிஸ்கஷனு, எது சரி எது தப்பு, குர்பானி இறைச்சி கரெக்டா தப்பா, இப்படி எல்லா வகையிலும். ஏன்னா 2 பேரும் நம்பிக்கையாளர்கள் தான் சொல்லிக்கிறாங்க. ஆனால் 2 பேரும் அல்லாஹ் சொன்ன அந்த முறைப்படி அல்லாஹ் சொன்ன அட்வைஸ் பண்ண மாதிரியான வார்த்தைகள் பேசிக்கிறாங்களா, அவங்களுக்குள்ள அந்த வாக்குவாதம் ப்ரொடக்டிவாக இருக்கா அப்படின்னு பார்த்தாக்கா பார்க்குற வெளியில் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்மளே சரி செய்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ ஈமானு நம்பிக்கை கொண்டோம்னாக்கா இப்போ தொழுவையை சேர்த்துக்கிறது, இல்லை ஜக்காத்து மாதம் கரெக்டாக நம்மளுக்கு இன்கம் வரும்போது ஜக்காத்தை எடுத்து கொடுக்கறது, அது மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறதும் இல்லை, நம்மளுக்குள்ளே இருக்கிறத மைனஸ் பண்ணிக்கிறதும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்மளுக்குள்ளே இருக்கிற மைனஸ் என்ன? இப்போ சாதாரணமாக ஒரு ஷார்ட் டெம்பர் ஆளாக இருக்குமா, ஏதாவது அடிக்கடி கோவப்படக்கூடியமாக இருக்குமா, அதை நிறுத்துன்னு. மற்றவங்களுக்கு கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சப்ஜெக்ட் மற்றவங்கள பற்றி புறம் பேசுகிறதுக்கோ, இல்லை இன்னொரு ஆளை ஹர்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள், புறம் பேசுகிறது, அந்த மாதிரியான பேச்சு வருதா, அந்த டாக்லேருந்து அந்த பேச்சுவார்த்தையிலேருந்து வெளியே வந்துடுன்னு. தேவையில்லை, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாதது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஈவன் நல்லா சொல்கிறாங்க, தேவையில்லாததை பேசாதங்க அப்படின்னே சொல்கிறாங்க. எனது தேவையில்லாத வார்த்தைகள் பேசும்போது தான் நம்மளுக்குள்ள நிறையா மன வருத்தம், சைத்தான் அந்த பிரிவினை உண்டாகிறதுக்கான சான்ஸ் கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே வேடதாரிகள் அப்படிங்கிற பக்கம் நம்மளை போகாமல் தடுக்கணும்னா திருப்பி நம்மளோட ஸ்டேரிங்கை எல்லா பக்கம் திருப்பிக்கிட்டே இருக்குன்னு. ஆட்டோமேட்டிக்காக விட்டோன்னாக்க வழி வேறு சைடு நம்மளை கொண்டு போய் டெஸ்டினேஷன் வேறு இடத்துல கொண்டு போய் விட்டுரும். பாதாளத்தில் போய் தள்ளுற மாதிரி நம்ம எல்லா பக்கம் திரும்பிக்கிட்டே இருப்போம். இன்ஷால்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்போம். தூபில் அல்லாஹ். அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக் லஹு. வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் ஒருவரே, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. எல்லா விஷயங்களுக்கும் நம்ம சாதாரணமாக ஒரு பிரச்சனைனா அதுக்கு ஒரு ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத சரி, இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராமு அந்த மாதிரி எழுதுகிறோன்னா அதை ஏதாச்சும் ஒரு லைனுக்கு எடுத்துகிட்டு ஒரு 500 லைனு ப்ரோக்ராமாக இருக்குன்னா அதில் ஒரு 50வது லைனில் ஒரு எரர் இருக்குது, அது ஒரு தப்பாக இருக்குன்னா நம்ம அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகாது. அது இந்த 50வது லைனில் எரர் இருக்குங்கிறத காட்டிக்கிட்டே இருக்கும். அந்த எரரை சரி பண்ணால் தான் அந்த ப்ரோக்ராம் கம்பைல் ஆகும். அதே மாதிரி நம்ம சொர்க்கத்துக்குள்ளே நுழையின்னு அப்படின்னா அல்லாஹ் யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு நுழைவாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. எந்த மாதிரியான கேரக்டரில் உள்ளவங்க, எந்தெந்த செயல் செய்யக்கூடியவங்க, எல்லா நேரங்களையும் அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவங்க, கஷ்டமான நேரங்கள்லையும் ஜக்காத் கொடுப்பாங்க, கோபம் வரும்போது கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க, அழகிய முறையில் விவாதம் பண்ணுவாங்க, அதாவது கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்படி நிறைய விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறாங்க. இது நான் சொன்ன சில பாயிண்ட்ஸ் தான் சொன்னேன். அந்த மாதிரி அந்த தன்மைலாம் இல்லைன்னா நம்ம ப்ரோக்ராமுக்கு ஆனால் அல்லாஹ் மிக்க கருணையாளர். டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டில் நம்மள்கிட்ட யாருமே முழுசாக 100% பியூராக இருப்புமாங்கிறது டவுட்டு தான். நம்மள்கிட்ட இருக்கிற மைனஸையும் அல்லாவோட கருணையை கொண்டு அல்லாஹ் மன்னிக்கிறதோ மன்னிக்காததோ அல்லாஹ் கிட்ட இருக்குது. அதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கணும். நம்மள்கிட்ட உள்ள மைனஸை நீக்கிக்கிறதுக்கு நம்ம மனசார நம்ம முயற்சி செய்கிறோம் அப்படிங்கிறத அல்லாஹ்ட்ட காட்டணும். அப்படின்னா எப்படி நம்ம காட்ட முடியும்னா, இந்த வேடதாரிகள்ங்கிற தன்மையில் சில விஷயங்கள் நம்மக்கிட்டேயே இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியுது. நம்ம தப்பு பண்ணுறது, அல்லாஹ் சொல்லாத விஷயங்கள், நம்ம தனிச்சு இருக்கும்போது எந்தெந்த தப்பு பண்ணுறோம், இல்லை எந்தெந்த விஷயங்களை பற்றி திங்க் பண்ணுறோம். ஒரு சின்ன விஷயம், இப்போ
இப்போ வந்து கொஞ்சம் பெரியவங்களுக்கு வந்து நம்ம மரியாதையாக இருக்குன்னு மரியாதையோடு நடத்துன்னு அவங்கள வந்து இப்போ பேரண்ட்ஸ்னாக்கா அவங்கள கண்ணியமாக நடத்துன்னு இப்படிலாம் எல்லாம் சொல்கிறாங்க. அதை நம்ம ஹர்ட் பண்ணுறோம். அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு தப்பான வார்த்தையை சொல்லிடுறோம், இல்லை நம்ம கோவத்தில் வந்து சில வார்த்தையை சொல்லிடுறோம்னா அதுக்கு மனசார அல்லாட்ட மன்னிப்பு கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் அதே மாதிரியான சுச்சுவேஷன்கள் வரும்போது நம்ம அந்த செயலை செய்யாமல் இருக்குன்னு முழுசாக நல்லபடியாக ட்ரீட் பண்ணுன்னு. ஸோ இப்போ எல்லாருக்கிட்டேயுமே இப்போ இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில தவறுகள் நானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் தனிச்சு இருக்கும்போது என்ன தப்பு பண்ணுறேங்கிறது எனக்கு நல்லா முழுசாக தெரியும். அது தப்புங்கிறத நம்ம எப்போ ரியலைஸ் பண்ண முடியும்னா குரானோட நம்ம ஒத்து பார்க்கும்போது தான். குரானில் எல்லாம் வந்து குரானோட முழு குரானியும் உள்ள கருத்தை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ தெரியும் என்னென்ன எந்தெந்த லைனில் எத்தனை எரர் இருக்குங்கிறது நம்மளுக்கு க்ளீனாக வெளியில் தெரியும். ஸோ அந்த எரர் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம சரி பண்ணிக்கிட்டு அது சரி பண்ணும் போதே வந்து நம்மளோட ஈகோ வந்து நான் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரியான திங்கிங்க்கு போயிட்டு இன்னொரு எரர் புதுசாகவும் க்ரியேட் ஆகலாம். அது வந்து ஈகோவை பூஸ்ட் பண்ணிடவும் கூடாது. ஸோ இப்படி எல்லா விஷயங்களையும் நம்ம அல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அது என்னது ஒரு சென்டர் வேயை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இந்த சைடும் போகாதுங்க, எக்ஸ்ட்ரீமாக ரைட்டும் போகாதுங்க, எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டும் போகாதுங்க. மிதமான மீடியம் சென்டர் வேயை நடுநிலையான பாதையை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. எந்த பாதையை பின்பற்றுன்னு? ஓரிரை கொள்கை, மோனோதிசம், இப்ராஹிம் நபிக்கிட்டேருந்து வந்த அந்த இதை ஃபாலோ பண்ணுன்னு. மார்க்கமாக என்ன? இப்ராஹிமோட மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுங்க நல்லா சொல்லிட்டாங்க. வேதமாக குரானா எல்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த குரான் மட்டும் உங்களுக்கு போதும், வேறு எதுவும் உங்களுக்கு மார்க்கத்துக்கு உங்களோட வாழ்க்கையை நடத்திக்கிறதுக்கு அல்லாஹ் சொன்ன மாதிரியான வாழ்க்கையை நடத்திக்கிறதுக்கு இந்த குரான் மட்டும் போதும் அப்படின்னு நல்லா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ரொம்ப நம்ம வெளியிலேருந்து இப்போ இந்த விஷயத்தை பார்க்கும்போது என்ன, அது கடவுள் ரொம்ப ஈஸியாக தானே கொடுத்துருக்காங்க. என்ன உங்களோட மார்க்கம் ஓரிரை கொள்கைன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு புக்கு போதும், இதை கொண்டு நீ வாழ்க்கையை நடத்திக்க அப்படிங்கிறாங்க. இது பண்ணுனாக்கா உனக்கு எல்லா கஷ்டத்தையும் நீக்கிறேன், உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறேன்னு நல்லா சொல்கிறாங்க. இதில் என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ட்ரீமாக நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் நம்ம உள்ளே இருக்கும்போது சைத்தான்கிற ஒரு பெரிய கேரக்டரு, சைத்தானோட கூட்டாளிகளும் நம்மளுக்கு எதிராக ஒரு நிமிஷமோ ஒரு மணி நேரமோ நம்மளுக்கு வந்து நம்மளை எப்படிரா கவுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பிளான் செஞ்சுக்கிட்டு அவங்களோட திட்டம் திட்டிக்கிட்டு சரி பண்ணுறாங்க. ஆனால் அதை நம்ம முறியடிக்கிறதுக்கான டூலாகவும் இந்த குரான்லேயே இருக்குது. அதை முறியடிக்கிறது எப்படி? இப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு கோபத்தை உண்டாக்குற விஷயங்கள் நடந்துச்சுன்னா நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்திக்கங்க, நல்ல வார்த்தைகள் பேசுகிறது, இந்த மாதிரி நம்ம அதுக்கு குரானை ஆதரிக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு நம்ம அதை ஃபைட் பண்ணோம்னா சைத்தானோட கூட்டாளிகளும் பயந்து ஓடிடுவாங்க, திரும்பி ஓடிடுவாங்க. நம்மள்கிட்ட வந்து கிட்ட நெருங்கிறதுக்கே அவங்க பயப்படுவாங்க. இது எல்லாமே எப்போ சாத்தியம்னா முழுசாக அல்லாஹ் அப்படிங்கிற பக்கம் நம்ம வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம். இன்ஷால்லா ஒரு ஆளும் இன்னராக நம்மளுக்குள்ளே என்னென்ன தப்பு இருக்குங்கிறத வந்து நம்ம பரிசீலனை பண்ணி ஒரு ஆளும் நம்ம பார்க்கணும். இன்றைக்கி பரிசீலனை பண்ணிட்டோம், இன்னும் 2 வருஷம் கழித்து அது அப்படியே தான் இருப்போங்கிறது கிடையாது. கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை நம்மளே ரெஃப்ரெஷ் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ கம்ப்யூட்டர்லேயே கூட கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை வந்து இந்த ஜங்க் ஃபைல்ஸ்னு இருக்குது, தேவையில்லாத விஷயங்கள் உள்ளே போய் ஃபைல் ஃபோல்டரில் போய் உட்காரோம். அந்த ஜங்க் ஃபைல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணால் தான் ஒழுங்காக ப்ராப்பராக ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து அதாவது நம்மளுக்குள்ளே நம்மளை ஈமான் பக்கம் நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கும் இந்த குரானை வந்து நம்ம திரும்பி படிக்கும்போது முதல் தடவை படிக்கும்போது உள்ள அதே வசனம் திருப்பி ஒரு ரவுண்டு போயிட்டு திருப்பி 2வது தடவை அந்த வசனத்துக்கு வரும்போது நம்மளோட புரிதல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அல்லாஹ் இன்னும் சில விஷயங்களை புரிய வைக்கிறாங்க. அதேமாரி நினச்சி பார்ப்போம், ஒரு 1000 தடவை குரானை படிச்சுட்டு திருப்பி 1001வது தடவை படிக்கும்போது எவ்வளோ விஷயங்களை அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, எவ்வளோ விஷயங்களை புரிய வைக்கிறதுக்கான இது இருக்குது. அதெல்லாம் நம்ம அடையிறதுக்கு இன்ஷால்லாஹ் நம்ம குரானை ரெகுலராக ஓதுறது நம்ம ஒரு பழக்கத்தில் வச்சுக்கணும். இது வந்து கொஞ்ச நேரம் ஒரு குறிப்பிட்ட இப்போ நோன்பு நேரத்தில் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஒதுக்காமல் டெய்லி நம்ம குரானை படிக்கிறத அட்லீஸ்ட் ஒரு 10 வசனமாவது ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு
அந்த நம்ம டெய்லி குரான் படிக்கிறத இன்ஷல்லா நம்ம ரெகுலராக பழக்க வழக்கமாக வச்சுப்போம். இன்ஷல்லா தொழுவையில் நின்றுட்டுவோம். பாக்கி முசல்லாம்.